வேண்டாம்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன திமிர் இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எங்ககிட்டே வந்து சொல்லுவேன். ஜூலி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க கேஸ்ட் என்ன, நம்ம கேஸ்ட் என்ன? ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, இது நடக்கிற காரியமா? Stella, I am not in the least worried about his caste. Do you know his status? SSLC-ல 5 வருஷம் ஃபெயில் ஆயிருக்கான். அடுத்த வேளை சோத்துக்கு அவங்க அப்பன் கையை எதிர்பார்த்துட்டு நிக்கிறான். இந்த மாதிரி பசங்களை நம்பி போனா நடுத்தரவு தான் நிக்கணும். சரிதா? இது பாருமா, உனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஜேம்ஸ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். இனிமேலாவது உங்க டாடி சொல்றதை கேட்டு நடமா. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் கௌரவம். ஏன் அவளை போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிற? இந்த கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது இவ இல்ல, நான். என்ன, ஜூலி கல்யாணத்தை சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாண்டா, அந்த நியூஸ் கேட்டதுல நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஜூலி கூட தெரியாம அந்த கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் நீ அவளை மீட் பண்ணியா? இல்லடா. சரி, இப்படி இப்ப காலேஜ் வருவா இல்ல, லெட் அஸ் மீட். ஜூலியோட அவங்க அப்பா வந்துட்டு இருக்கிற சைடுல மறைச்சுக்க. You can go. சாயங்காலம் 5:30 மணிக்கு இங்க இருப்பேன். பாபு, ஈவினிங் ஜூலியோட அப்பா வருவார் போல இருக்கு. நான் ஜூலி எப்படி சந்திச்சே ஆகணும்டா. ப்ளீஸ் அவசரப்படாத. நான் இப்போவே உஷாவை மீட் பண்ணி காலேஜ் கட் பண்ணிட்டு ஜூலி ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறேன். அங்கே நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம். ஓகே ஓகே. நீ பேசிக்கிட்டு நாங்க அங்க இருக்கோம். ஜூலி, ஏன் அழுவுற? ப்ளீஸ், இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நடந்தது என்னன்னு சொன்னாதானே ஏதாவது முடிவு எடுக்க முடியும். ஆமா, உனக்கு தெரியாம தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேட்டரே தெரியும். நான் டாடி கிட்ட எவ்வளவு ஆர்கியூ பண்ணி பார்த்தேன். ஆனா ரொம்ப ஸ்டெபானா இருக்காரு. பாபு, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் மட்டும் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரோட வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? ஜூலி, there is only one way. ஜூலி, நாம யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸோட ஃபைட் பண்ணி பார்ப்போம். சம்மதிச்சா ஒன்னா வாழ்வோம், இல்ல ஒன்னாவே சாகலாம். ஷபாஷ். லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே வாழ்க்கையே முடிச்சுக்க வேண்டியதானா? போடா ஃபூல். கட்ஸ் இல்லாதவன் எல்லாம் லவ் பண்ண கூடாதுடா. சும்மா வளவளான்னு பேசிட்டு இருக்காம முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லு. இதுக்கு ஏதாவது சால்வேஷன் பண்ணணும்னா உடனே ஜூலியோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணி ஆகணும். நீ என்னடா சொல்ற? ஜூலி கிறிஸ்டினா இருக்கிறதுனால ஈஸியா நிறுத்தலாம். எப்படி? ஜூலி, உங்க சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற போது இந்த கல்யாணத்துல யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா உங்க ரெவரண்ட் கிட்ட போய் மறுப்பு தெரிவிக்கலாம்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீ ஏன் அவர் பார்க்க கூடாது? தோத்திரம் வாங்கய்யா. ஸ்டெல்லா, வாங்க ஃபாதர், உட்காருங்க. இருக்கட்டுமா? ஜூலி எங்க இருக்கா? கூப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம். மிஸ்டர் ஸ்டீஃபன், இதை பாருங்க. என்ன அது? பிரிச்சு பாருங்க. ஐயா, என்னங்க இது ஏதோ பைத்தியக்காரத்தனமா எழுதியிருக்கா. இதை வச்சு எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. ஃபாதர், இந்த லெட்டர் வச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ கல்யாணம் நின்னு போயிடும். அப்புறம் நாங்க நான் என்னமா செய்ய முடியும்? நாளைக்கு செகண்ட் பேன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியானோம். கல்யாண பொண்ணே அப்செக்ட் பண்ணிருக்கும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? நான் தெரிவிச்சிட்டேன். ஐ ஹவ் டன் மை டியூட்டி. எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? வெளியில தலையாட்ட முடியல. ஸ்டீஃபன், அனாவசியமா ஆத்திரப்படுத்தல அர்த்தம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நானா?
மிஸ்டர் ஸ்டீபன், உங்க டாக்டருக்கு நீங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்களே, அதை பத்தி ஒரு வார்த்தை அவகிட்ட சொன்னீங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க? அவ ஒழுங்கா நடந்திருந்தா நிச்சயமா சொல்லிருப்போம். இப்படி வாங்க. மிஸ்டர் ஸ்டீபன், உங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவங்கிற முறையில ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க ஐயா. எப்போ பிக்ஸ் ஆன மேரேஜை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்க டாக்டருக்கு தைரியம் வந்துருச்சோ, அப்போ அவன் இந்த விஷயத்துல ஸ்டபானா இருக்கான்னு புரிஞ்சு போச்சு. இப்ப நீங்களும் ஆத்திரப்பட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஐயா, பிகாம். ஸ்டெல்லா, இனிமே இவ இந்த வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கல்ல, I'll teach her a lesson. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. ஜூலி இன்னொருத்தரை விரும்புறான்னு தெரிஞ்சோ நீங்க எப்படி இந்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணலாம்? இப்ப யாருக்கு அவமானம்? நீங்க செய்த காரியத்தினால நாங்க இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறோம். தம்பி, உங்களை அவமானப்படுத்தி நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. ஜூலி ஏதோ பைத்தியக்காரமா நடந்துட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன். சாரி அங்கிள், இனிமே இந்த மேட்டர்ல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தம்பி, மிஸ்ஸஸ் தாமஸ், நீங்க ஏதாவது இனிமே என் புள்ள உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவான்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். மிஸ்ஸஸ் தாமஸ், நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி? இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்னால வெளியில தலைகாட்ட முடியாது. எனக்கு ஒரு அவமானம் தான், உங்களுக்கு பங்கு இல்லையா? பங்கு இருக்கிறதுனாலதான் இந்த சூழ்நிலையிலையும் பழைய நானே சுமந்துக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? ஜூலி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு சொன்னாதானே உங்களுக்கு அவமானம். என் பையனுக்கு அவளை பிடிக்கல, அதனால கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு சொல்றேன். ஐயோ, இப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்க அவமானத்தை போக்குறத தவிர வேற வழி எனக்கு தெரியல. என் பிள்ளையோட வாழ்க்கை இதனால பாதிச்சாலும் பரவாயில்ல. கிளையில்லா மரங்களில் நிழல் தேடும் மனங்களே, அழிவில்லா காதலில் அழிகின்ற மலர்களே, அழிகின்ற மலர்களே. காதல் ஒரு வழிப்பாதை பயணம், அதில் நுழைவது என்பது சுலபம். பின்பு திரும்பிட நினைப்பது பாவம், பின்பு திரும்பிட நினைப்பது பாவம். அது ஆற்றிட முடியா காயம், காதல் ஆற்றிட முடியா காயம். காதல் ஒரு வழிப்பாதை பயணம், அதில் நுழைவது என்பது சுலபம். மேகங்கள் போட்டிடும் கோலம், அது காற்றினில் கலைந்திட சோகம். மேகங்கள் போட்டிடும் கோலம், அது காற்றினில்